எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடத்திலே வந்து உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை பலப்படுத்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற மேலான ஆதரவுக்காகவும் சாட்சிகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். வாக்குத்தத்தம் இவர்கள் பிரயாணப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் வாக்கு கொடுத்தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆனால் வாக்குத்தத்தம் வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி முதலாவது ஆரம்பிக்கிறது சொன்னால், முதலாவது செங்கடல், பின்பாக பார்க்கும்பொழுது எகிப்தின் இராணுவங்கள் துரத்தி வருகிறது, வனாந்திர வழியான பிரயாணங்கள், 40 வருஷம் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற ஒரு சூழலை, எல்லா நேரத்திலேயும் நன்றாய் கவனியுங்கள். இவர்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த வாக்கு தத்தம் இவரோடு கூடவே கடந்து வந்தது. பிரியமானவர்களே, சொல்லி இருந்த ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லையாம். கர்த்தர் எல்லா வார்த்தைகளையும் மேன்மைப்படுத்துகிறார், எல்லா வார்த்தையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், என் வார்த்தையை மாத்திரம் ஏன் பிரதர் இந்த வார்த்தைகள் நிறைவேற மாட்டேங்குது, இந்த நல்ல வார்த்தைகள் நல்ல வாக்கு தத்தங்கள் ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஜாய்ஸ் மேயரை குறித்து ஒரு காரியத்தை நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தில் 100 வாக்கு தத்தங்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து அதற்காய் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது 6 மாதத்தில் 100 வாக்கு தத்தமும் அவருடைய வாழ்க்கையில் படித்திருக்குமாம். 6 மாதம் முடிந்த பிறகு அடுத்த 6 மாதத்திற்கு வேறே வாக்கு தத்தங்களை எடுத்து அதற்காய் ஜெபிப்பார்களாம். அந்த வார்த்தையும் நிறைவேறும் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, வார்த்தை ஜீவன் உள்ளது. நாம் வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் அதை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 115:9 சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. நீ கர்த்தரை நம்ப 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 கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நீ நம்பி சார்ந்திருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவரை சார்ந்திருக்கும் பொழுது எல்லா காரியமும் நிறைவேறும். அவருடைய நம்பி நீ செயல்படும் போது எல்லா காரியம் நிறைவேறி கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், கனப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு காயம் ஜெபிக்கிறேன். எல்லா கிரியைகளும் அடங்கட்டும். தேவ சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும். சமாதானத்தில் நிரப்பி நடத்துவீராக. இந்த நாளில் ஒரு வெளிச்சம் பிள்ளைகளுக்கு மேல் இறங்கி வரட்டும். தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இதுவே வழி என்று காண்பித்து நடத்துவீராக. எல்லா இடுக்கமான சூழலை, எல்லா ஆண்டவரே சோதரம் தடைகள் இப்பொழுது நீங்கி போகட்டும். ஆண்டவரே, பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். உன்னதமான தேவனுடைய பலன் என் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என நான் ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும், தயவு பெருகட்டும், நன்மை பெருகட்டும், வாசல்கள் திறக்கட்டும். ஆண்டவரே, விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.